விசுவாசத்தின் இன்னொரு முகம் பொறுமையோடு காத்திருப்பது. பதறுகிறவர்களும் பதட்டப்படுகிறவர்களும் விசுவாசத்தினாலே காரியங்களை செய்கிறார்கள் என்று நினைத்து விடாதிருங்கள். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் எப்படி வரணும் வசனம்? தாழ்மையுள்ளவன் உத்தமன் வரணும், பொறுமையுள்ளவன் உத்தமன் வருது. அப்ப பெருமைக்கு எதிர்ப்பது என்னது? பொறுமை. யோசேப்பை ஒரே நாள் இரவிலே நான் கொண்டு போனேன். அந்த ஒரே நாள் இரவிலே வரவில்லை. பல நாள் இரவு கடந்து அந்த ஒரு நாள் இரவு வந்தது. ஆமென். இன்னொரு இரவு இருக்கிறது என்றால், இன்னொரு பகல் இருக்கிறது என்றால், இந்த இரவிலும் பகலும் வேலை செய்கிற தேவனும் இருக்கிறார் என்ற அர்த்தம். நாளை ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. ஆகையால் நாளை காலை நான் விழிக்கப் போகிறேன். கை தட்டு. ஆமென். இன்றைக்கு கூட தொடர்ந்து நாம் விசுவாசத்தின் இன்னொரு முகத்தை பார்ப்போம். கொஞ்ச நேரம் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். 9 போன வாரம் வாசித்துட்டு 10க்கு வரும். 9, 10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த பூமியிலே பரதேசியை போல சஞ்சரித்தார்கள். பரதேசி என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சிட்டிசன்ஷிப் இல்லாம. நான் கேட்குறேன், ஒரு நல்ல வாழ்க்கையா இல்லை அப்படி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வாழ்க்கை இல்லையா? சொல்லுங்க. பரதேசி மாதிரி சுத்துறது அப்படி ஒன்று சொல்லிக்கிற மாதிரி வாழ்க்கை இல்லை. இனி நாம் அந்நியரும் பரதேசியிலுமா இராமல் அப்படின்னு பேசுறாரு பவுல். நம்ம அந்நியர் இல்லை, பரதேசி இல்லை. எதுக்கு பரதேசி இல்லை? பரலோகத்துக்கு பரதேசி இல்லை. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பரலோகத்துக்கு அந்நியன், பரதேசி. இயேசு ரத்தத்தை சிந்தி முடிந்ததுன்னப்பவே நம்ம ஒரே வீட்டாராய் மாறிட்டோம். இந்த பூமி நமக்கு சொந்தமானது. உலகத்தை சுதந்திரிப்போம் என்பது நம்முடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆபிரகாம் பரதேசியாக அப்படின்னு சொல்லல, பரதேசியை போல இந்த பூமியிலே சுற்றி திரிந்தான். மைனஸ் பாயிண்ட் நம்பர் 1. பரதேசி மாதிரி திரிஞ்சான். மைனஸ் பாயிண்ட், டிமெரிட். நம்பர் 2, கூடாரங்களில் குடியிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்றவங்கெல்லாம் கட்டி உண்டாக்குன நகரத்தில் இருந்திருக்காங்க. மோஞ்சதர ஹரப்பாப்பே செங்கல் சுட்டுருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடியே எகிப்தில் செங்கலை சுட்டுருக்காங்க. அப்போவே கெட்டி உண்டாக்கின நகரங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த குரூப் மட்டும் கூடாரத்தில் இருந்திருக்கு. ஆனால் பேச்செல்லாம் எப்படி பேச்சு? பெத்த பேச்சு. சொல்லுங்க, பேச்சு பெத்த பேச்சு. படா டாக்கு சோட்டா லைஃப். என்ன சொல்லுங்க? படா டாக்கு சோட்டா லைஃப். தட் இஸ் வாட் ஃபெய்த் லைஃப். கைத்தட்டு. ஆமென். இந்த படா டாக்கு வெளியே வரணும். இது என்ன ஆகுதுன்னா, இவன் கூடாரங்களில் குடியிருந்த போதும் பரதேசியை போல் இருந்த போதும் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் தேவன் அவனுக்கு தராதிருந்த போது, அப்போஸ்தலர்ல இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட அவனுக்கு தரலையாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாதப்ப தேவன் ஒரு குழந்தை அவனுக்கு இல்லை. தேவன் அவனுக்கு இந்த நாட்டை உனக்கு தருவேண்டான்னு சொன்னா பரவாயில்ல, இந்த நாட்டை உனக்கும் உன் சந்ததிக்கும் ஒரே ப்ராமிஸ்ல 2 மேட்டர் உள்ள வைக்கிறாரு. ஒன்று, நாட்டை தரப்போறேன்றது நம்ப முடியாத ஒரு வாக்கு தத்துவம். 2வது, உனக்கு குழந்தை பிறக்க போது அந்த பிள்ளைகள் இருக்க போறான்னு அடுத்த நம்ப முடியாத ஒரு வாக்கு தத்துவம். 2 வாக்கு தத்தத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரே இதில் கொடுக்குறாரு. இந்த வாக்கு தத்துவத்தில் அவனுக்கு 2 தெரிஞ்சிருச்சு. ஒன்று, நமக்கு ஒரு சந்ததி பிறக்க போகுது. கை தட்டுங்க. 2வது, அவர்கள் இந்த தேசத்தை ஆளப் போகிறார்கள். எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் தேவன் சொன்ன வார்த்தையோடு இணைக்கப்பட்டு நேர்மறையாக சராசரி மனிதனோட மிக அதிகமாக சிந்திக்கிறவர்களை விசுவாச வீரர்களாக இருக்கிறார்கள். இதற்கு முன்பு இந்த உலகத்தில் அது நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்காய் அது நடக்கும் என்று நான் சொல்றேன். ஆமென், 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 ஆமென். சில வார்த்தைகள் எத்தனை 100 முறை சொன்னாலும் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆமென். தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து நோவா கண்ணில், அவன் காலத்தில் எவனுமே கண்ணில் பார்க்காத நோவா மட்டும் பார்த்தான். மழை அப்படின்னு ஒன்று. நம்மள்ட்ட கூட சில விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம காலத்தில்
இந்த உலகமே பார்க்காத ஒன்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது நமக்கு தேவன் சொன்ன விஷயம், நம் மூலமாக அது செயல்படுத்துவார். ஆமென். விசுவாசம் என்பது பார்க்காதவைகளை, இதுவரை நடக்காதவைகளை நமக்கு நடக்கும் என்று நம்புவது. இங்கே பரதேசியை போல சஞ்சரித்தான். ஏன் பரதேசி மாதிரி சஞ்சரிச்சான்னா, நான் விசுவாசித்தேன்ல, எனக்கு என்ன கார் வீடு கிடைக்கல, நான் விசுவாசித்தேனே, எனக்கு என்ன வந்து எதிரியெல்லாம் நீ நைட்டு செத்துருவாயின்னு பார்த்தேன், காலையில் வழக்கம் போல் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, டீயை குடிச்சிட்டு இப்படி குனிஞ்சு ஆபரம் பார்த்துட்டு இருக்கான். என்ன தம்பி இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்க கடையில், கொஞ்சம் ஒதுங்க சார், 2 காலம் வழிக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கேன் ஆபரம். ஏன்னா எல்லாம் 14 அடி 16 அடியில் இருக்கேன், எமோரியர் பெரிய பெரிய ஆட்கள். அவங்க வந்து ஆபிரகாமிய குரூப்பை பார்க்கும்போது அப்படியே சித்திரக்குள்ளர்கள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாயன்ட்ஸ் எல்லாம், ஏ அப்பா இதைத்தான் ஒன்று தரப்போறேன்றார். எப்படி இருக்கும்? கர்த்தர் உங்களை பார்த்து, உனக்கு ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியை உன் கையில் கொடுத்துருவேன், உலகம் முழுவதும் என்னுடைய சுவிசேஷத்தை நீ விஷுவலைஸ் பண்ணி உலகம் முழுவதும் கொண்டு போகிறேன்னு சொன்னார்னு எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு திருக்கி ஸ்டேஜில் சொன்னார், காட் இஸ் கோயிங் டு டேக் யூ டு கலிஃபோர்னியானார். ஒரு ஃபோனியா நமக்கு வேணாம்யா, நமக்கு மதுரை தான் அப்படின்றது. அப்புறம் சொன்னேன், இல்லைண்ணே கலிஃபோர்னியா நாங்கள் விஷயம் இருக்குண்ணே, ஏன் நியூயார்க் சொல்லலை, ஏன் வந்து வாஷிங்டன் சொல்ல, ஏன் கலிஃபோர்னியா தெரியலையப்பா விட்டுருப்பான். 4 நாள் கழிச்சு சொன்னேன், கலிஃபோர்னியாவில் தானே ஹாலிவுட் இருக்கு. கர்த்தர் மேட்டர்லாம் உங்களை அங்கே பேசியிருக்கவே மாட்டாருன்னே. என் அன்புக்குரியவர்களே, இப்படி தேவன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை உங்களுக்கு தரேன்னு சொன்னார்னா, அவன் ஒரு நாள் நைட்டில் அதை பார்த்தப்ப அது நடக்கலை. ஒன்று புரிஞ்சுக்காங்க, இப்போ தான் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு பைபிள் அடுத்த வசனத்தை பேசுது, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு பேசுது. நைட்டு பேசுகிறார், காலையில் பார்க்குறேன், காலையில் அப்படியே தான் இருக்குது. காலையில் கீன்னு வந்து குருவி கத்துது, எல்லாம் பண்ணுது. சரிங்களா, செத்துருப்பாயினான்னு பார்த்தா என் வழக்கம் போல் ஒரு 90 வயசு பெருசு வந்து ஒரு 12 அடியில் அப்படியே விசிறிட்டு போயிட்டே இருக்காங்க. தம்பி அப்புறம் என்னப்பா கூடாரத்தைக்க மாற்றிட்டீங்களா? அடா எவனுமே சாகலையாடா, நீங்களே என்னைக்கிடா நாங்கள் என்னைக்கிட்ட இடத்த பிடிக்க, இப்படி மைண்ட் ஓடிட்டு இருக்கு. நம்மளா இருந்தா இதான் நடைமுறைக்கு ஒத்து வராது. என்னைக்கு மேலே கொள்றது, எப்படி சாவான், என்ன செய்யறது, என்ன யோசி. ஆனால் ஆபிரகாம் கூடாரங்களில் குடியிருந்துக்கிட்டு இருக்கிறான், கூடாரத்தில் குடியிருக்கிறான். என்ன அடுத்து ஆபிரகாம் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சாலே அவன் 50 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, அப்படியே பிடிச்சு போனபாட் அப்படின்னு பிடிச்சிருப்பாங்க. நெப்போலியன் போனபாட்ன்ற மாதிரி. ஆளுக்கு ஒரே ஆள், இங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு காலை பிடிச்சு அப்படியே வந்து லெக் பீஸை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருப்பாங்க. இவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலே. ஆனால் மனசுல அப்படி உயர்ந்த எமோரியர்களுக்கு மேலாக உயர்ந்த எண்ணங்களுடையவனாய் இவன் இருந்தான். உயர்ந்த எண்ணங்கள் விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆனால் சாதாரண வாழ்க்கை, சாதாரணத்திற்கும் குறைவான வாழ்க்கை, ஆனால் மனதிலே உயர்ந்த எண்ணங்கள், உடனடி மாற்றங்கள் இல்லை. ஆனாலும் அவன் கூடாரங்களில் இருந்து கொண்டு நாட்டை பிடிப்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் தான் தேவனால் தனிப்பட்ட முறையிலே பார்க்கப்படுகிற விசுவாச வீரர்கள். Yes, they are in zoom in frame. அவர்களை தேவன் மிக அருகிலே பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கே வாழ்கிறார்கள் என்பதை குறித்து தேவனுக்கு கவலை இல்லை என்பது நமக்கு தெரிந்த விஷயம். எங்கே வாழ்கிறோம் என்பதை பற்றி அவர்களும் கவலைப்படவில்லை. அவர் மனதில் உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார்கள். ஒரு நாள் நைட்ல நடக்கலன்னு ஆபிரகாம் என்ன செய்யல, வருத்தப்படல. அவன் வந்து கூடாரத்துல குடியிருந்தான். ஏன் கூடாரத்துல அவனால் குடியிருக்க முடிஞ்சிச்சுன்னா, ஏனெனில் அடுத்த வசனம் தொடங்குது, அதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஏனெனில் பரதேசியை போல சஞ்சரித்தான், கூடாரத்தில் குடியிருந்தான், ஆனாலும் அவன் விசுவாசம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏனென்றால் வாசிங்க, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கை தட்டுக்கு ஒருத்தவருக்கு ஆமே எல்லாம் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே, வசனம் அங்க தொடங்குது, விசுவாசத்தினாலே அங்க தொடங்கி எங்க முடியுது, காத்திருந்தான். எல்லாம் கோடு எங்க போடணும், விசுவாசத்தினாலே போடுங்க கோடு. சொல்லுங்க எங்க போடணும், விசுவாசத்தினாலே. சொல்லுங்க அடுத்து திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப சத்தமா சொல்லுங்க, கை தட்டுங்க. எத்தனை பேர்ட்ட பேசிட்டாரு கர்த்தர்? அவ்வளவுதான் மேட்டர். ஆமென். கர்த்தர் நல்லவர். Faith, it is not an one day magic. It need not be done in overnight. நான் அடிக்கடி சொல்ல, ஒரே நாள் இரவிலே
யோசேப்பை தேவன் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு கொண்டு சென்றார். என் 16 வயசுல நான் 100 தடவை பிரசங்கிச்சிருக்கேன். ஒரே நாள் இரவிலே யோசேப்பை சிங்காசனத்துக்கு கொண்டு சென்றார். நம்மை ஒரே நாள் இரவிலே கொண்டு செல்வார். ஒரு நாள் இரவிலே கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, யோசேப்பை ஒரே நாள் இரவிலே நான் கொண்டு போனேன். அந்த ஒரே நாள் இரவிலே வரவில்லை. பல நாள் இரவு கடந்து அந்த ஒரு நாள் இரவு வந்தது. புரிஞ்சவங்க கை தட்டுங்க. ஆமென். ஒரு நாள் இரவில் நடக்கும், ஆனால் ஒரே நாள் இரவில் அந்த ஒரு நாள் இரவு வரவில்லை. யார் அங்கே தொடர்ந்து நிற்கிறார்? எவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பொறுமையோடு காத்திருக்கிறார். ஆமென். விசுவாசத்தின் இன்னொரு முகம் பொறுமையோடு காத்திருப்பது. பதறுகிறவர்களும் பதட்டப்படுகிறவர்களும் விசுவாசத்தினாலே காரியங்களை செய்கிறார்கள் என்று நினைத்து விடாதிருங்கள். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். வேகமாய் ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைப்பது பெருமையின் அடையாளமா? பெருமையுள்ளவனை பார்க்கிலும் எப்படி வரணும் வசனம்? தாழ்மையுள்ளவன் உத்தமன் வரணும், பொறுமையுள்ளவன் உத்தமன் வருது. அப்ப பெருமைக்கு எதிர்ப்பது என்னது? பொறுமை. இது என்ன எதுகை மோனிக்காக போட்டுட்டானா சாலமோன்? இல்லையே, தமிழ்ல எழுதலையாவே, ஹீப்ரூல எழுதியிருக்கான். பெருமைக்கு எதிர்ப்பதம் பொறுமை. ஒன்று உடனே வேண்டும் என்று சொல்லுவது. எதையாச்சும் லோனை போட்டு எப்படியாச்சும் வாங்கி காரை வாங்கிட்டு கட்ட முடியாமல் திணறி சொந்தக்காரன் முன்னாடி போய் காரை காட்டினில் வந்து வீட்டை கட்டிட்டேன்னு சொல்லிடணும். அவன் முன்னாடி நான் என்ன இன்னொருத்தன், நீயும் சாக மாட்டேன் நானும் சாக மாட்டேன் என்ன கட்டான். இதே மதுரையில் நம்ம இருப்போம், இதே தமிழ்நாட்டில் நம்ம இருப்போம். கர்த்தனை உயர்த்துறத பார்த்துட்டு தான்டா சாவேன். சாவி சொல்ல ஆண்டவரே அவர்கள் எடுத்துக்கொண்டு விடாதையும், அவர்கள் இருக்கட்டும்ன்றான். உயிரோடு இருக்கட்டும், இருந்து இருந்து என் உயர்வை அவர்கள் பார்க்கட்டும். பொறுமையுள்ளவர்கள் உத்தமர்கள். விசுவாசத்தின் இன்னொரு முகம் பொறுமையாய் காத்திருப்பது. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்திற்கு தேவன் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு நம்பினானா? நாங்க கட்ட வேணாண்டா, அவர் கட்டி தேவன் தாமே. தேவன் தாமே அப்படி வாசிக்கூடாது. தேவன் தாமே எல்லாம் சொல்லுங்க. தேவன் he himself அவரே இதை பில்ட் பண்ணி முடிச்சு வச்சுட்டு ஆபிரகாம வாப்பா மகனே அப்படின்னு கூப்பிடுவார்னு இவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தானா. எவ்வளவு அவனுக்கு விசுவாசம் இருந்தால் அவன் தேவன் உண்டாக்கின அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நகரத்திற்கு அப்பா கம்ப்ளீட் ஒர்க்குக்கு அவன் காத்திருந்தான். கையை தட்டுங்களே ஒருவருக்கு. தேவன் எனக்கு வந்து தருவார் என்றால் அவனை கம்ப்ளீட் பிக்சர் எனக்கு இருக்குமியா. இங்க கொஞ்சம் பிச்சு அங்க கொஞ்சம் பிச்சு அப்படி இப்படி இப்படி எல்லாம் முடிச்சே இருக்கும். ஆமே முடிச்சே இருக்கும். ஒரே செக்கில் மேட்ரு முடியும். கையை தட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும், அப்படியே நிக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஐயா ஏன் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. கர்த்தர் சொல்லுவாரு, இன்னும் மேட்சே முடியல ஏன் கத்துறான் அப்படின்னாரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஐயா ஏன் இப்படி நடந்துருச்சுன்னா நீ மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆனா பொறுமை உள்ளவர்கள் இன்னும் மேட்ச் முடியலன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அது ஏன் தெரியுமா அவன் அப்படி இருக்கிறான்னா, அவன்கிட்ட இருக்கிறது விசுவாசம். விசுவாசம் உள்ளவன் மேட்சே முடிஞ்சாலும் மேட்ச் இன்னும் முடியலன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் எந்திரிச்சு போயிட்டான், என் மட்டும் உட்காந்துருக்கிறான். ஏன்னா அவன் விசுவாசம் இருக்கு. அது விசுவாசம் இருக்கிறனால பொறுமையோடு காத்திருக்கிறான். அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்கிறவன் பதறான். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்காங்க, பதறான். அவனுக்கு நடக்கும். விசுவாசம் இருக்கிறவன்ட்ட, உண்மையான விசுவாசம் இருக்கிறவன்ட்ட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையான விசுவாசம் இருக்கிறவன்ட்ட பொறுமை இருக்கும். ஆமென். பதறாதீங்க. முடிஞ்சு போச்சு. முடிவுன்றது உனக்கு தான், அவருக்கு அல்ல. புரியுதா உங்களுக்கு? மக்கள்லாம் உன்னை சேர்ந்து முடிவுன்னு. யார் சொல்றது முடிவுன்னு? நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிருந்தேன் சார். இந்த சர்ச் விஷயமா வந்து ஒரு நம்ம மினிஸ்ட்ரிக்கு வந்து ஆஃபீஸுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சி இன்னொரு தாள் வாங்கிட்டார் சார். நான் இப்போ என்ன, இவர் ஒருத்தர் வாங்கினார்ல, அவர் வாங்கும்போது விற்கணும்னு வாங்கினாரு, வாழணும்னு வாங்கினாரு. அவர் இவர்கிட்ட விற்கலையா? அப்படிதான் இவரும் என்கிட்ட வாங்கணும் வாழணும்னு வாங்குறாரு, இவர் என்கிட்ட விற்பாரு. மேட்ச் இன்னும் முடியல சாரு. 1000 கை மாறினாலும் உங்க கைக்கு வரணுன்றது அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கினார்ல, அவர் விற்கணும்னு வாங்கினாரு இல்லை, ஆனால் வித்துட்டார்ல. இவரும் விற்கணும் வாங்கல, ஆனா இவரும் விற்பாரு. உனக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு, எனக்கு மேட்ச் இன்னும் முடியல. விசுவாசத்தினாலே பொறுமையோடு காத்திருந்தான்.
ஐயா என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுவாங்க, எந்த வந்துக்கிட்டு இருக்கேன்னாரு. போயிட்டு இருக்கிற இடத்துல இன்னும் ரொம்ப என்டர்ஃபியர் ஆகி பாருங்க 1964 இருந்துச்சு, அதோட மேட்ரு முடிச்சு. சிலர் 2:30-3 மணிக்கு மெதுவாக சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே என்ட்ராவாங்க. நான் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கிறங்கி உள்ளே போகிற நேரம், ஐயா ஒரே 1 நிமிஷம் அப்படின்னு 5 நிமிஷத்தில் பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் 1 மணி நேரம். என்னன்னு சொன்னால் சின்ன முள்ள தான் 5 நிமிஷம் சொன்னேன், பெரிய பேசி 1964-74 பேசி முடிக்கிறதுக்குள்ள அங்கே என்னாச்சு, மூத்தாயிருச்சு அந்த பொண்ணு. ஒருத்தர் ஓடி வர, ஐயா மேட்ச் முடிஞ்சிருச்சு, போதகரை துன்பப்படுத்தாதீங்க, அப்படியே வந்துருங்க அப்படின்றான். ஆனால் தேவன் பேசிக்கிட்டு திரும்பி, தம்பி நான் சொல்லியிருக்கேன்லப்பா, ஆமாங்கய்யா மேட்ச் முடியல, நான் சொன்னது தான். ஐயா செத்து போயிடுச்சியா, சாவுன்றது உங்களுக்கு தான் முடிவு, ஆனால் விசுவாசத்துக்கு முடிவே கிடையாது. தேவனுக்கு எல்லை இல்லையா, தேவனை போலவே விசுவாசத்திற்கும் எல்லையே இல்லை, எல்லையே இல்லை, எல்லையே இல்லை. இன்று இரவு எதையெல்லாம் தேவனால் செய்ய முடியுமோ அதையெல்லாம் விசுவாசத்தினால் செய்ய முடியும். நான் விசுவாசிக்கிறேன் தேவன் எனக்கு செய்து முடிப்பார் என்கிறவர்கள் ஒரு நாளும் தங்கள் பொறுமையை இழக்கவே மாட்டார்கள். எல்லாம் போயிருச்சு சார், என்ன போயிருச்சு, எல்லாம் போயிருக்கு, திரும்ப வரும். யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. எப்படி சப்புன்னு அறிஞ்சு சொல்றான் பாருங்க. யோபுவின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கல, ஆமா கர்த்தர் செயலையும் கண்டிருக்கிறீர்களே, கண்டிருக்கிறீர்களே. அப்படி அடிக்கிறான், சப்பு சப்புன்னு அடிக்கிறான். பார்த்திருக்கீங்களடா கண்ணால், ஆமா என்ன பார்த்த, எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் 2 மடங்கு பெற்றுக்கொண்டார். யோபுவிடம் இருந்தது என்ன? சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, பொறுமை. எதுக்காக பொறுமைன்றீங்க? அந்த யோபுவின் இடத்திலே நாம் இருந்திருந்தால் நாம் மரித்திருப்போம், மரணம் வரும் வரைக்கும் காத்திருக்க மாட்டோம். ஏனென்றால் அவன் மரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவனை சுற்றி சுற்றி வந்தது. தன்னுடைய பிள்ளைகள் இறந்து போனார்கள், தன்னுடைய சொத்து போனது, நடுரோட்டுக்கு வந்தான், தன்னுடைய ஆரோக்கியம் போனது. இனிமேல் இந்த பூமியில் வாழ்வதற்கு எந்த விதமான நோக்கமும் இல்லை. இவன் இனிமேல் பொழைச்சா கூட இந்த உலகத்தில் பணக்காரன் வாழ முடியாது. ஒருவேளை பணக்காரன் ஆனா கூட திரும்ப குழந்தை குட்டியில் பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால செத்துடலாமே. முதலாக அன்பு மனைவியின் இடத்துல அந்த வார்த்தை புறப்பட்டு வந்தது, தேவனை தூசித்து ஜீவனை விடு. உடனே அதுக்கு 2 பேர் 3 பேர் புறப்பட்டு வந்து, இல்லை அந்த வார்த்தை ஈபுரில் அப்படி இருக்கு, கீக்கிறே மண்டல் அடிப்பேன் போ, செத்துருன்னு சொல்லிட்டா அவ்வளோதான். அப்பவே அவனுக்கு சூசைடு ஸ்பிரிட், அவனுக்கு இருந்த பெரிய வார்ஃபேர் சூசைட் ஸ்பிரிட் தான். ஆனா அவன் என்ன சொன்னா, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாத, இந்த பொண்டாட்டி பேச்சை நீங்க கேட்கணும், ஆனா கேட்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் யதார்த்தம் வாசித்துட்டு இருக்கேன், ஆகாபை பார்த்து சொல்றான், எலியா நீ உன் மனைவியின் பேச்சை கேட்டு புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வராச்சு. என்ன சொல்ல வரேன்னா, ஆகா பார்த்து சொல்றான், மனைவி எசபேலின் பேச்சை கேட்டு நீ கடவுள் வார்த்தை 2வது இடத்துல வச்சனால உன் சந்ததியில ஒருத்தங்க உயிரோட இருக்க மாட்டான். நான் பேசுறேன் இங்கே சொல்றா, செத்துறியா, இனிமே நீ வாழ்ந்து என்னத்தையா கண்ட, நான் செத்த பிறகு நீ என்ன அடுத்த கல்யாணம் பண்ண போறியா, நீ சாக வேண்டியானா, நம்ம சத்துருன்னு சொல்லியிருக்கலாம்ல. பைத்தியக்காரி பேசுவதில் பேசாதே. மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். The very powerful and fantastic word in Bible, my Redeemer is alive. பொருள் போனால் போகட்டும், ஆட்கள் போனால் போகட்டும், சூழ்நிலை போனால் போகட்டும், ஆரோக்கியம் போனால் போகட்டும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதே விசுவாசம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை நான் காண்பேன். என் அந்நிய கண்களில் அல்ல, என் சொந்த கண்களில் நான் பார்ப்பேன். இந்த சரீரம் முதலானவைகள் அழுகி போன பின்பும் நான் அவரை பார்ப்பேன்டானா. என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாய் இருப்பேன். விசுவாசம், பொறுமை, பொறுமை, பொறுமை. சில பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா
அப்படியே எஸ்எம்எஸ் அனுப்பான். எஸ்எம்எஸ் படிக்கும்போதே அந்த 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 ஃபோனே அதுவாக அதிருது வைப்ரேஷனில். என்னென்ன, ஐயா உடனடியாக எனக்கு ஜெபிங்க, எனக்கு கல்யாணமே ஆயிராமான்னு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, செத்துருவேன். என்ன ஆச்சு? கேன்சர் வந்தேன் கூட கேஷுவலாக அடிக்கிறான். ஐயா ஜெபிச்சுக்காங்க, நான் சோமாயிருவேன் நம்புகிறேன் அப்படின்றான். நீ மாப்பிள்ளை பார்க்க கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு ஒன்று ஃபோனே அதிருது சார் வைப்ரேஷனில். அதை படித்த உடனே நிலநடுக்கம் வந்த மாதிரி இருக்குது. என்ன கொல்ல போச்சுட்டு இப்போ செத்தா போயிட்ட, பக்கத்தில் ஒன்று சப்புன்னு தொடையில் கொடுங்க, என்ன கொல்ல போச்சு இப்போ, ஏன் பதற சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆபிரகாம் பரதேசிய போல சுற்றித் திரிந்தான், ஆனாலும் தேவன் உண்டாக்கின நகரத்திற்கு பொறுமையாய் காத்திருந்தான். தேவன் செய்வார். Come on, say தேவன் செய்வார், தேவன் செய்வார், தேவன் செய்வார், தேவன் செய்வார். என் அன்புக்குரியவர்களே, என்றைக்கு ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் மேல அல்லது சூழ்நிலை மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அன்னைக்கு அது விசுவாசம் அல்ல. ஆனா தேவன் சொல்லி ஒண்ணு அதே செஞ்சீங்கன்னா இது பேர் அவிசுவாசம் இல்ல. இங்க எல்லாமே அழிஞ்சு போச்சு, அவன் பொறுமையா காத்திருக்கிறான். இந்த வசனம் எங்க யாக்கோபுல வருதா? யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, தேவனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. வாசிப்போம். யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. எப்படி வார்த்தை, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. சார் கடன் வந்துருச்சு, கடனுக்கான பிரச்சனை வந்திருக்கு, நாளைக்கு பேங்க்ல இருந்தோ ஆளோ உங்களுக்கு வருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளவுதானே? சொல்லுங்க, சொல்லி தானே இருக்காங்க, வரல. அவன் வர்றதுக்குள்ளே எப்படின்னா, யோபுவை வந்து கடவுள் வந்துருவாரு, யோபு லைஃபை மாத்திடுவாருன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீயா செத்துரு, நீயா செத்துரு. அதான் ஒரு கவிஞன் அழகா எழுதுறான், மலை உச்சிக்கு உன்னை கட்டி கொண்டு போய் நிப்பாட்டினாலும் தள்ளி விட்டாதான்டா விளையாடுனா. புரியுதா அவங்களுக்கு? மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டாய் சார், கையை காலையும் கட்டி, சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே நம்மளா குச்சிடக்கூடாது, அப்ப கூட அவன் தள்ளி விட்டாலே விழணும். அது வரைக்கும் நீ காத்திருக்கணும், ஏன்னா அந்த நிமிஷத்துல கூட உனக்கு அற்புதம் நடக்கணும். நீ குதிக்க, அங்க போய் உன்னை யார் குதிக்க சொன்னதுன்னு அவர் கேட்க, அவன் தள்ளி விட்டு நீ போய் சட்டையை ஏற்றி பிடிக்கலாம். உன்னை நம்பி இருந்தேன் கேட்கலாம். எதுக்கு பயப்படுறீங்க? நீ எந்த தெருவெல்லாம் நடந்தீங்களோ அந்த தெருவெல்லாம் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த தேசத்துல உங்களை பெரிய ஆளா தேவன் உயர்த்துவார். பேசினவர்களாம் நல்லா இருக்கணும், பேசப்பட்டவன் கீழே இருக்கணும், அதான் வந்து சரித்திரம். ஆனா பேசுறவங்களாம் காணாம போயிட்டான், பேசப்பட்டவன் நம்ம மேல வந்துகிட்டு இருக்கிறேன். எல்லாரும் கெட்டவன் நல்லவன்லாம் காணாம போயிட்டாங்களே, கெட்டவனை மேல வச்சிருக்காரு கர்த்தர். ஒன்றும் புரியல சார், என்ன செஞ்ச? நான் அவசரப்படல, தேவன் சிறப்பாய் காரியத்தை செய்து முடிப்பார், அவ்வளவுதான். சொல்லுங்க, சிறப்பான ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் இனிமேதான் நடக்க போகுது. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. Because patience is the face of faith. ஷாக்குரா பாலா தியாங்கரா பாலா. நீங்க வாங்குற லேண்ட இன்னொருத்த வாங்கிட்டான்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு முடிஞ்சு போச்சா? என்ன சார், என்ன முடிஞ்சு போச்சு? ஒரு முறை ஒரு ரெக்கார்டிங் தியேட்டர் வைக்கணும்னு எனக்கு ஆசை. அப்போ எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தேவை இருந்தது. ஒரு 10க்கு 10 ரூமில் ரெக்கார்டிங் தியேட்டர் அப்போ ரெடி பண்ணிடலாம். வந்து எனக்கு வந்து சாஃப்ட்வேர்லாம் போட்டு பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், எனக்கு நிறையா சாங்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் போகணும். அப்போ எனக்கு 2 லட்ச ரூபா இமீடியட்டாக தேவை. அந்த சில நேரம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன தோணும்னா, டக்குன்னு எய்த்தா பிறகு பைக்கில் கையை விட்டு எடுத்துக்கலான்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே இது பண்ணுது. அப்போ எனக்கு ஃபோன் வருது. அப்போ டெரிமேஸ் புக்கெலாம் படிச்சு, டெரிமேஸ்லாம் எப்படின்னா வந்து பெரிய விசுவாச வீரர்கள்லாம் அவங்கள ஒரு ஆள், அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறதா அப்படி கேட்டால், அன்றைக்கி வந்து இப்போ ஒரு 2 லட்ச ரூபா தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 லட்ச ரூபா தேவை இருக்கான்னு கேட்டால் அவங்க சொல்லுவேன், நம்மளா கேட்டால் தானே தப்பு, அவனா தானே கேட்குறான். ஆமாம் சார் தேவை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் முரட்டு விசுவாசத்துக்காரன். சொல்லுவாங்க, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையில் நிறைவாக்கி இருக்கிறார்.
அப்போ எப்படி தருவான்? தரணும்னு தேவனோட தர வைக்கணும்னு தொட்டுட்டாருன்னா என்கிட்ட இந்த கேள்வியே நீ கேட்க மாட்ட. ஒருத்தன் ஊழியத்துக்கு உங்களை தேவனை அழைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட வந்து ஐயா நான் ஊழியத்துக்கு எனக்கு அழைப்பு இருக்கேன்னு கேட்கவே மாட்டான். குழப்பம் இருக்கும். இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாலும் திரும்ப வருவான். இல்லை சார் திரும்ப அப்போ அவனுக்கு அழைப்பு இருக்குன்னு அர்த்தம். எப்படியும் மண்ணுக்குள்ளே இருந்து விதை வெளியே வருது, அப்படி வெளியே வந்துடும். அப்போ தேவனை செய்வார். அவையெல்லாம் வந்து கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்களாம். வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. டிக்கெட் எடுக்கிற தேவன் போ ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ரெடியாக அப்படின்றாராம். டிக்கெட்டு காசு இல்லை போடான்றார். போ நம்ம இன்னொருத்தர் வாங்க திரும்ப செப்பரிங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது வாங்க 2 பேரும் வந்து வரிசையில் போவோம். போயிட்டுருக்காரான். ஒரு 5 பேர் தான் இருக்கிறேன். இவன்ட்ட காசே இல்லை. இடையில இவன்ட்டையும் வாயை திறந்து கேட்கல. நல்லா கவனிங்க, மாம்சத்தில் எதையுமே செயல்படுத்தக்கூடாது. ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு ட்ரெயினில் தேவன் யாரை சொன்னார் இல்லை பரவாயில்ல. ஆனாலும் அவங்கள வந்து அது என்ன போலீஸு, ரயில்வேல இருக்க போலீஸ், ரயில்வே போலீஸா காப்பாற்றிடுவார் தேவன் வந்துடுவார், வேற விஷயம். ஆனால் தேவன் சொல்லிட்டாருன்னா இறங்கிடணும் தைரியமா. நான் சொல்லாமல் சரி பற்றி பேசலை. இப்போ வந்து போயிட்டு இருக்கிறாரு, டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு வந்துச்சு. டக்குன்னு திரும்பினான். அவன் நேரம் அவளை பேசிக்கிட்டு இருந்தவன் உங்களுக்கு டிக்கெட் எடுக்க இல்லை வேணாம் ஐ ஹாவ் மணின்ட்டாப்லையான். இனிமேல் எங்கிட்டு கூடி வரும். அடுத்து கிட்டக்க போகும்போது டக்குன்னு அவன் திரும்பி இல்லை டெரிமைஸ் கர்த்தர் உங்களுக்கு சேர்த்தேன் டிக்கெட் எடுக்க சொல்கிறார். எடுத்துட்டான். டிக்கெட்டை வாங்கினதுக்கப்புறம் சொன்னாரான் என்கிட்ட காசு இல்லை, தேவனோட வார்த்தையை நம்பி நான் வந்துக்கிறேன். எப்படி இருந்துக்கிறேன். அப்போ நான் ரெக்கார்டிங் செட் வைக்குமே என் ஃபோனில் பேசுகிறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க மினிஸ்டர் எப்படி போய்ட்டு உங்களுக்கு எதுவும் தேவை இருக்கிறதான்றான். அப்படி உள்ள துடிக்குது புஜம். ஆமாம், சொன்னோம்னா ஜெயிப்பது நிஜம். உள்ள தக்கிட்ட தக்கி அப்படி ஓடிட்டு இருக்குல்ல. நான் சொன்னேன் டெருமையை சொன்ன அதே வார்த்தையை சொன்னேன். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே என்ற குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கியிருக்கிறார். வச்சுட்டேன். டெருமையை நடந்த மாதிரி நமக்கு ஒரு அற்புதம் நடக்குண்டான். ஆனால் மேட்ரு என்னன்னா எனக்கு அது நடக்கலை. ரிக்கார்டிங் தேட்டரு கனவு அப்படியே. அப்போ ஒரு நாள் பைபிள் வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த வார்த்தை எழுதும்போது பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறான். அது ஒரு மாமாட்டன் ஏதோ ஒரு சிறை பேர் சொல்றாங்க. தீமோத்தேயுவுக்கு வந்து எழுதுகிற கடிதம் அது. அவனை 2 சங்கிலியில் கட்டி தொங்க போட்டுருக்கிறாங்க. சொல்ல எழுதுறான் அந்த வரிய. அவன் ஜெயிலில் இருந்தப்ப அந்த சிறை அதிகாரி பவுல் ஒரு பெரிய கைன்னு தெரிஞ்சனால அவன் தனக்கு பணம் கொடுப்பான் ரிலீஸ் ஆகிறக்குன்னு சொல்லி 2 தடவை கூப்பிட்டு பேசுறான். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ஏதாச்சும் கவனிச்சு விடுங்க, வெளியே விட்டுருவான்றான். அவன் சொல்றான் சார் நான் உள்ளே இருக்கிறது தான் நிருபம்லாம் எழுதுறதுக்கு தான் உள்ளே இருக்கிறேன் போல நான். ஆனால் வெளியே போகணுன்ற ஆசை அவருக்கு இருக்கு. ஆனால் வெளியே என்ன கொண்டு வர நினச்சா இந்த மீன் பிடிக்கிறவன் அவன் பேர் என்ன பேதுரு நம்ம உடைக்க மாட்டாரா? அப்போ உடையலைன்னா என்ன அர்த்தம்னா நான் காசு கொடுத்து வெளியே வர மாட்டேன். கிளாஸ்னு நீங்கள் ஒரு பெரிய கிளாஸ் நினச்சிடக்கூடாது. அப்படி இல்லை. என்ன சொல்ல வரேன்னா ஒரு சாதாரண ஒரு பல முறை இயேசுவை வந்து மறுதலித்த பேதுருவுக்கு தேவன் கதவை திறப்பாருன்னா சிலர் சொல்றாங்க இயேசு வாங்கின அடியை விட பவுல் வாங்கின அடி கூடன்றாங்க. இயேசு வாங்கின அடிக்கு எது வேல்யூனா அது வெறும் பாடியில் வாங்கின அடி கிடையாதான், அது சோல்ல வாங்கினது. அதான் இயேசுனார் வாங்கினது. உடம்பு கிழிக்கப்பட்டது, உழுகிற நிலம் போல் மாற்றப்பட்டது. நான் சொல்லுகிற வசனங்களை ஃபுல்லாக கேட்டுட்டு தான் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும். ஆனால் உலகத்தின் பாவத்தை சுமந்தார். அதுதான் இருக்கிறது பெரிய வழி. ஆனால் பவுல் அந்த பாவத்தை சுமக்கலை. அதனால உடம்புல வாங்கின அடி அவனுக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது பவுல் வாங்கினது ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ வாங்கினவன் எனக்காண்டி ஜெயிலுக்கு கூட அவர் திறக்கலைன்னா நான் காசு கொடுத்தா வெளியே வரணும்னா என்னடா சாமின்ற இடத்துக்கு அவன் வந்துட்டான். இவனும் திரும்ப கூப்பிட்டு பேசுகிறான், காசே தரல. கடைசியில் அவன் என்ன செய்கிறான், ரிலீஸ் பண்ண விட்டுட்டு போயிட்டான். அவன் வந்து என்ன எத்திக்ஸு, பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்னது என்னமோ சொல்லுவாங்களே, தர்மம் என்ன தர்மம், தொழில் தர்மம் என்ன சொல்லுவாங்க, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸு. காசு தரல விட்டுட்டு போயிட்டான். ஆனால் பவுல் வெளியே போல, ரிலீஸ் ஆகின ஒரு எதிர்பார்த்தானா என்னன்னு தெரியல. ஆனால் சொல்கிறான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், காசை கொடுத்து நான் வெளியில் வரலடா, விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். நான் வெயிலை காத்துக்கல, வெயிலை மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். கர்த்தர் சொன்னார் நீ ரெக்கார்டிங் தியேட்டரை மிஸ் பண்ணிட்ட, ஆனால் விசுவாசத்தை நீ காத்துக்கிட்ட. வாழ்க்கையில் எதை வேணாலும் மிஸ் பண்ணிக்கா ஜஸ்டின், ஆனால் ஃபெய்த்தை மட்டும் மிஸ் பண்ணிடாத, அது உனக்கு கோடி கோடியாக கொட்டி தரும். 32 ஏக்கரில் 10க்கு 10 ரெக்கார்டிங் தியேட்டரில்
ஏவிஎம் ஸ்டுடியோ மாதிரி ஒரு ஸ்டுடியோவே கட்ட போறோம். உள்ளுக்குள்ள சினிமாவே எடுக்கலாம். கையை தட்டு. ஆமா, என்னுடைய ப்ராஜெக்ட் உள்ள இருக்கிறத ஸ்டுடியோ ஒன்று இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு படமே எடுக்கலாம். ஆமா, அம்புட்டும் செட் பண்ணி பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். நண்புக்குரியவர்களே, 30 ஏக்கருக்கு நான் 300 ஏக்கர் பிளான் பண்ணி. என்ன சொல்ல வரேன் நண்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே நம்ம எதை இழந்தாலும் தேவன் உயிரோடு இருக்கார்ல. அப்ப பைபிள் சொல்லுது பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்களாம். பாக்கியவான்கள் மீன்ஸ் என்னன்னா, இவருக்கு நடக்கலையா, தைரியமா இருங்க. சொல்லுங்க, மேட்ச் இன்னும் முடிக்கல, நடக்கும். நடக்கும். இன்னொரு இரவு இருக்கிறது என்றால், இன்னொரு பகல் இருக்கிறது என்றால், இந்த இரவிலும் பகலும் வேலை செய்கிற தேவனும் இருக்கிறார் என்ற அர்த்தம். நாளை ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, ஆகையால் நாளை காலை நான் விழிக்கப் போகிறேன். கை தட்டு. ஆமென். ஒரு நாள் விடுகிறது என்றால் அதன் அர்த்தம் அந்த நாளில் ஏதோ ஒன்று உனக்காய் செய்வதற்கு தேவன் காத்திருக்கிறார் என்று. இந்த உலகம் மிகப்பெரிய அற்புதங்களை காண முடியாமல் போனது காரணம், தேவன் நிற்க சொன்ன இடத்துல வந்தவர்கள் என்ன செய்வதில்லை, நிற்பதில்லை. அவர்கள் அவசரப்பட்டு ஏதோ ஒன்றை தங்கள் சுய முயற்சிகளிலே செய்து விடுகிறார்கள். காரணம், அவர்களுக்கு விசுவாசத்தை விட அந்த இடத்தை கைப்பற்றுவது முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் ஆபிரகாமோ தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்திற்கு காத்திருந்தான். டக்குன்னு ஒரு கத்தி எடுத்துட்டு, எம்மரியில மரியாதை போயிரு, பாம்பு கட்டி இருக்கேன், ஓடிடு. இந்த மாதிரி ஒரு சில்லறையான வேலைகள்லாம் என்ன செய்யல. அமைதியா இருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்கு பொறுமையாய் காத்திருந்தான். பொறுமை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் தான் பொறுமை உள்ளவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. விசுவாசம் இல்லைன்னா, இங்க பாருங்க, ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்க, 9:30 மணிக்கு கடைசி பஸ், ஆனால் 8ஆம் நம்பர். ஒரு காலத்தில் 8ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு நிற்போம், 9:50 வரும் லாஸ்ட் பஸ்ஸு. அதாவது யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, எங்கள் ஆணையர் பொறுமையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா 1.25 மணி நேரம். சர்ச்சுக்கு நான் கீபோர்டை தூக்கி தோளில் போட்டுட்டு எங்கள் சர்ச்சில் போய் வாசித்துட்டு நான் வந்து நிற்பேன் அந்த 8ஆம் நம்பர் பஸ்ஸுக்கு. நின்றுக்கிட்டு இருந்தா காரில் போகிறேன், காரில் போயிடுவான், பைக்கில் போகிறேன் போயிடுவான். வேறு சாதாரண மெயின் ரோட்டில், மெயினில் அலங்காநல்லூர் போகிறவங்களாம் பஸ்ஸு நிறையா பஸ் இருக்கும். எங்கள் ஏரியாவுக்கு ஒன்று வரும், அது மதிய நேரத்தில் 3 மணி நேரம் ஆகி போயிடும். அதை கரெக்டாக முடிச்சுட்டு வரணும். எங்கள் பாஸ்ட் 5வது பாயிண்ட்டை தாண்டி 6வது பாயிண்ட் எடுத்துட்டாருன்னா முடிஞ்சிச்சு, நீங்கள் வீட்டுக்கு 4 மணிக்கு தாண்டாட முடியும். எவன்லாம் எஸ்கேப் பண்ணலாம். நான் கீபோர்டில் உட்காந்துருக்கேன், நான் எஸ்கேப் ஆக முடியாது, உட்காந்துருக்கேன், தூக்கிட்டு நிற்பேன். எல்லாம் போயிட்டு சில நேரம் சாப்பிட்டு தூங்கிட்டு வருவான். ஜஸ்டில் என்ன நீ இன்னும் வீட்டுக்கா போலையா? யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கு. அப்போ நைட்டு டைம் 9:45க்கு காத்திருப்போம். 9:30க்கு வரீங்க, 9:45 to 10 வரணும் பஸ்ஸு. 10:05 வரைக்கும் பஸ்ஸு வரல. அப்போ நாங்கள் வந்த உடனே அந்த ஸ்டாப்பில் நம்ம ஏரியாக்காரன் நிற்பாங்க, மேகம் போன்ற திரளான சாட்சி நிற்கும். என் நம்மால் இருக்கேன், என்ன போகலாம் பயிருக்காடா பாடா அப்படின்ட்டு அம்பிட்டு பேரும் அப்போ வந்து நிற்பாங்க. நாங்கள் வந்து எங்கேயாச்சும் வெளியே ஷாப்பிங் முடிச்சுட்டு வரோம். அங்கே சரவணா ஸ்டோரில் வேலை பார்க்குற அந்த வந்து பசங்க மாதிரி இவங்க ஒரு குரூப் வந்து நிற்பாங்க. அது என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி நிற்பாங்க. நாங்கள் வந்து நிற்போம். இப்போ போயிடுச்சோ வந்துருச்சோன்னு இருக்கும்போது போகலை. ஒருத்தன் 9 மணிக்கு வந்தவனா இருப்பான். அஞ்சுனா போகலையா, அமைதியா இருங்க, போகலையா அப்படின்னு. சில நேரம் 10:45 பஸ் வந்திருக்கு. அந்த பஸ் என்னன்னா இது பஞ்சர் ஆகி போகுது, ஆனால் கடைசி ட்ரிப்பை கட்டாயம் எடுத்துருவாங்க, மிஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வீடு போய் சேரணும்னு. அப்போ பஸ்ஸு வரும் என்று பொறுமையாய் 10:30 வரைக்கும் காத்திருக்கணும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பஸ்ஸு கட்டாயம் வரும்ன்ற விசுவாசம் எவனுக்கு இருக்குதோ, அந்த விசுவாசம் இன்னும் வரல, எங்களுக்கு தெளிவாக தெரியும், இனிமே தான் வரும் என்கிற விசுவாசம் இருக்கிறவன் பொறுமையோடு இருப்பான். போயிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவன் டக்குன்னு என்ன செஞ்சிடறான், பொடி நடையா நடந்துடுறான். கடைசியில் வீட்டுக்கிட்ட வரும்போது நாங்கள் பஸ்ஸில் வந்து இறங்குறோம். இப்போ என்னன்னா, சிலர் முடிவுகளை எடுப்பதற்கு காரணம் தேவன் செய்ய மாட்டாரு, டைம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறதா அவிசுவாசம். இப்போ பொறுமைக்கு விசுவாசத்தோட தொடர்பு இருக்கு பாருங்க. பொறுமைன்றது வேற ஒரு ஆங்கிள் என்னமோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அந்த பொறுமை எனக்கு தெரியல. நான் பேசுகிற பொறுமை வந்து ஃபெய்த், பேஷன்ஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்துலேருந்து வர பொறுமை நடக்கும். அப்போ அவன் சொல்கிறான், ஐயா பிள்ளை செத்து போச்சு சொன்னார், இருடா, ஓன்லி பிலீவ். போறாரு, செத்தவனே எழுப்பிடுறாரு. இப்பேற்பட்ட ஒருத்தர் கூட நீங்க நடந்து நீங்க உயிரோடு இருக்கும்போது கூட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் அழுதாலும் நீங்க அழுவீங்களா?
ஐயா புதைச்சிட்டேன், இருடா புதைச்ச என்னடா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நான்லாம் கூட இருந்தேன்னு சொல்லுவேன். 4 நாள் கழிச்சு மேட்ச் முடியலப்பா. விசுவாசம் இருந்தால் மேட்ச்சு முடியாது. அவர் கூட இருந்தால் அப்படி தானே இருப்போம். இப்போ அவர் கூட தானே இருக்கீங்க. ஆமாம், இப்போ அவர் கூட தான் நம்ம இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்கள் என்ன சொல்கிறேன்னா, மேட்ச் முடியல, தோல்வி வந்து டிக்ளேர் பண்ணாலும், இந்த உலகமே டிக்ளேர் பண்ணாலும் நமக்கு என்ன செய்யலை கிடையாது. தேவன் சொல்லிட்டார்னா சான்ஸே கிடையாது. மெடிக்கல் கவுன்சில், மெடிக்கல் அசோசியேஷன் அம்பூட்டு பேரும் சேர்ந்து சொன்னாலும், இப்போ சொல்கிறாங்க உலக மருத்துவ கழகமா ஐஎஸ்ஓ என்னென்னமோ சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் சேர்ந்து சொன்னால் கூட போங்கடா போங்கடா என் தைரியமாக நீ சொல்ல முடியும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு, அதாவது பொறுமை என்பது தேவன் கட்டாயம் செய்வாருங்க நம்பிக்கை. அது எல்லாம் இழந்த பின்பு கூட உங்களுக்குள்ள இருக்கலாம். இருந்துச்சுன்னா அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. சீக்கிரம் வாசமா முடிப்போம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஒருத்தன் பொறுமையா இருந்தா அவர் வந்து மனசு என்ன ஆயிருது, உருகிருது. ஏதாச்சும் சொன்ன உங்க வாழ்க்கையில இழப்புகளை பார்த்த பிறகும் நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்றால் அந்த விஷயத்தில் 2 மடங்காய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் என்று அர்த்தம். கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கை, அதாவது எல்லாமே ஒன்றே நைட்டு கிடையாது. பைபிள் சொல்லுது, யாக்கோபில் இன்னொரு வசனம் வருமே, விதைக்கிறவன் பொறுமையோடு காத்திருந்து. அந்த வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். பாத்தீங்களா? ஒரு விவசாயி நைட்டு விதைச்சிட்டு காலையில போய் இப்படி பார்க்கறதே கிடையாது. இல்ல 2 நாள் கழிச்சு உண்மைக்கே விளைஞ்சிருக்கா இல்லையான்னு கொஞ்சம் லைட்டா தோண்டி பார்ப்போமே அப்படின்னு ஒவ்வொரு விதையா தோண்டி பார்த்தான்னு வச்சுக்காங்களேன், இன்னும் விளையாது. அவன் பொறுமையோடு இருக்கிறான்ற, நான் வேற மொழியில சொல்றேன், அவன் விசுவாசத்தோடு இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு ஃபெய்த் இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த கேப்பை நீங்க பயந்துடவே கூடாது. அந்த கேப்ல காட்டுறதுக்கு பேர் தான் பொறுமை. ஃபெய்த் இருந்தால் அந்த பொறுமை இருக்கும். இயேசு ஒருத்தன் தலையில ஒருத்தன் கண்ணில் கையை வச்சு சுகமாகுன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாடுறான்றார். தெரியுதான்றான். அவன் ஐயா இயேசுநாதர்கிட்டே ஒரு கேஸ் இப்படி வந்திருக்கு. அவன் சொல்றான், ஐயா லைட்டாக தான் ஏன் தெரியுது அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் நல்ல வயசாரவன். நம்ம ஊரில் சுவிசேஷ கூட்டம் தெரியுதா, ஒன்றுமே தெரியும். நல்லா தெரியும் சார், தெரியும் சார்ன்றான். பாவம் வேறு எதுக்கு நான் வருத்தப்படுத்தணும். ஒருத்தர் இப்படி தான் காது கேட்காதவனை கூப்பிட்டு வந்து நம்ம காது சரியாயிடுச்சா, சரியாயிடுச்சுட்டான். இப்போ நான் கை தட்டுவேன், நீ கரெக்டாக சொல்லணும். சரிங்க சார். டக்குன்னு தட்டினோன்னா அவன் திரும்ப 1ன்ட்டான். அடுத்து 2 தடவை தட்டினார், 2ன்னு. அடுத்து 3 தடவை தட்டார், 3ன்ட்டான். அவர் தட்டுறதை நிப்பாட்டிட்டாரு. 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்கான். ஆனால் அவன் ரொம்ப நல்லவன். தெரியல சார், நான் ஏதோ மரம் மாதிரி சரி சார். ஏதாவது சொன்னேன், ஐயாட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஐயாட்டே என்னடா இருக்கிறதால பேச முடியும் அப்படின்றா. அப்போ தேவனை அந்த அடுத்து ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு. 2வது டச்சு, தட் இஸ் வாட் செகண்ட் டச். இந்த செகண்ட் டச்சுக்கும் ஃபர்ஸ்ட் டச்சுக்கும் இடையில தேவன் ரிசல்ட் வரலன்னு பதறவே இல்லை. கையை தட்டுங்க, அதான் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் டச்சில் ரிசல்ட் இல்லைன்னு அவர் பதறவே இல்லை, பதறவே இல்லை. இந்த அரை உரைகள் தான் குறைகுடம் கூத்தாடும். நீ காலையில் ஒருத்தன் நம்ம கண்ணுக்கு சிக்கிறான், வந்து சேனல் தொடங்கியிருக்கான். தொடங்கி இதோ இவர் கையை சுகப்படுத்துகிறார், காலை சுகப்படுத்துகிறார், இவர்கள் ஏன் இங்கு இதை செய்ய வேண்டும், வந்து ஜிஹெச்சில் போய் செய்யலாமே, அங்கே போய் செய்யலாமே அப்படின்னு பேசும்போது 1969 இருக்கிற குரூப்டாவே இந்த கேள்வியெல்லாம் இப்போ கேட்குற கேள்வியில் இப்போ ஃபுல்லாக கிரேஸ் கேள்விக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் இன்னும் 69 இருக்கிறான். ஆனால் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் தான் சார்ன்றான். சொல்லிவிட்டு இவர் இங்கே போய் எல்லாரையும் பெட்டில் எழுப்பி விடலாமே கொள்ளலாமே அப்படின்றான். அப்போ இதை வந்து என்ன தெரியுது, பைபிளை சரியாக படிக்கலன்னு தெரியுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளத்துக்கு போனப்போ அங்கே ஏராளமான பேர் இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒருத்தனை தான் சுகப்படுத்துறாரு. அவனுடைய பேர், அவன் எத்தனை வருஷம் இருந்தவன், 38 வருஷம் இருந்தவன்.
அவனை சுகப்படுத்த வெளியே வந்து சொல்கிறாரு, சார் ஏன் சார் நீங்கள் எல்லாரையும் சுகப்படுத்தலன்னு இன்டர்வியூ கேட்டால் பதில் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு, என் பிதா காண்பிக்க, என் பிதா செய்ய காண்கிறவைகள் எவைகளோ அவைகளை அன்றி தானாக ஒன்றையும் மனுஷகுமாரன் செய்வது இல்லை அப்படின்னா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உன் இஷ்டத்துக்குலாம் நாங்கள் வேலை பார்க்க முடியாது. கிரிட்டிசைஸ் பண்ணுறவனுக்காக நான் ஒரு வேலையை செய்யவே மாட்டேன். எனக்கு தேவன் சொல்கிறத நான் செய்வேன். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, ஒரு ஓரமாக இருந்து கத்திட்டு கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும், போய் தண்ணியை குடிச்சுட்டு தூங்கிடுவேன் நீ. ஆனால் நான் செய்கிற வேலையை தான் நான் செய்ய முடியுமே ஒழிய என்னைக்கு நீ சொன்னதுக்கு நான் ஒன்று செய்ய முடியாது. அப்போ நீ எல்லாம் வந்து யாருன்னா, இந்த பைபிள் படிக்காத குரூப்பையும் பின்னாடி போவாங்க, ஆனால் பைபிளை படித்தவன் தெளிவாக இருப்பாங்க. நான் உங்களை சொல்கிறேன், பைபிள் படித்தவங்களாம் இருங்க. பைபிளில் தெளிவாக இருக்குது. இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்து எல்லாரையும் சுகப்படுத்தினார். ஆனால் அவர் போய் சுகப்படுத்துகிற இடத்துல வந்து அவர் பிதா யார்கிட்ட வழி நடத்துகிறோம் அவன்கிட்ட போய் தான் வாலண்டரியாக வந்து அவன்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. கர்த்தர் நல்லவர். ஓகே ரைட்டு. இப்போ என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு டச்சுக்கு செகண்ட் டச்சுக்கு இடையில ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் அவர் பதறினாரா இல்லை கேள்வி கேட்டார், பிதாவே ஏன் என்னை கைவிட்டு, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, கொண்டியன் போயிட்டு போகுது, இந்த இப்போ அடுத்து காலி பண்ணிடுவோம். அவன் கேட்குறேன், பரிசேரு என்ன பால் கண்ணுக்கு தெரியலையான்னு. இப்போ அடுத்த பால் எவன் கண்ணுக்கும் தெரியாதான்றாரு. அடிச்சு அடுத்ததில் கண் தெரிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்கள்லாம் வீழ்ச்சி நினைக்காதீங்க. வீழ்ச்சி நினைக்காதீங்க. நான் கொடுத்த முதல் மெசேஜ், ஃபஸ்ட்டு மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன் இல்லைன்னு சொல்லி. ஒரு தடவை வந்து ஒரு ஹோட்டலில் மீட்டிங் எடுத்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன். நான் எதிர்பார்த்த அளவு ரிசல்ட்டே இல்லை. ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் வந்து ரொம்ப எண்ணி 1-2 தான் யோசித்து பார்த்தா ஃபெயிலியர் இருக்கும். அதில் ஒரு ஃபெயிலியர் மீட்டிங் அது. உடனே நான் ஒரு முடிவு எடுத்து, அதுதான் இந்த மீட்டில் பேசினேன், பிஸ்னஸ்மேன் மீட்டில் நான் மேலே ஏறணும்னு பேசினது. கர்த்தர்கிட்ட சொன்னார், நீ அந்த ஹோட்டலில் வந்து மீட்டிங் போட்டியாப்பா? ஆமாம். இலவசமாக போட்டியாக்கா? இலவசமாக தான் போட்டேன். எத்தனை பேர் வந்தாங்க? ஒரு 100 பேர் எதிர்பார்த்துறது 4 பேர் தான் வந்தாங்க. ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மோசமாக இருந்துச்சு சார்னே. சரி, அந்த ரிசல்ட்டை வச்சு எனக்கு இந்த மாதிரி கூட்டம் நடத்துகிறதே காலிங் இல்லை என்கிற முடிவை நான் எடுத்திருந்தேன்னா, எனக்கு அந்த அழைப்பே இல்லைன்னு நான் நினச்சிருந்தேன்னா, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு நான் ஆசீர்வாதமாக இருந்திருக்க முடியாது. நான் அந்த ஃபெயிலியரை நம்பலை, என்னை அழைத்த தேவனை நம்பினேன். கர்த்தர் என்னை கேட்டார், அன்னைக்கு வந்து ஓசிக்கு ஆள் வரல, இன்னைக்கு 5000 ரூபா கொடுத்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 200 ரூபா வந்திருக்கிறாங்க. அப்படியே எழுதி அப்படியே போய் மெசேஜை கொடுப்போம். தோல்வியில் பார்த்து எனக்கு இந்த அழைப்பில் யாரும் முடிவு எடுக்க கூடாது. பொறுமையாக இருக்கிறவர்கள், விசுவாசத்தோடு இருக்கிறவர்கள். ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் நீங்களா ஒன்று செய்ய முயற்சி எடுக்கிறீங்க? ஏன் வாழ்க்கையை முடிச்சுக்கணுன்ற முடிவு எடுக்கிறீங்க? ஏன் இனிமேல் நடக்காது என்கிற ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் எழுதுறீங்க? உங்கள் வேலையெல்லாம் தேவன் செய்வார் என்று காத்திருப்பது மட்டும்தான். செய்வார் செய்வார் செய்வார். தேவனுடைய செயலின் முடிவை நீங்களும் பார்ப்பீர்கள். எல்லாத்தையும் 2 மடங்காக வேண்டாம். நான் எப்படி பார்ட்டி பாருங்க. செத்து இருந்தானே என்ன ஆயிருக்கும்? அப்படியே மனைவியை கூட்டிட்டு போய் சப்பு சப்பு சப்புன்னு பாரு பாரு பாரு, கர்த்தர் எப்படி மாற்றிருக்காரு பாரு. கொஞ்சம் பயப்படுறீங்க, ஒய்ஃபு கூட இருக்கிறதுனால கை தட்டு, பரவாயில்ல. நீ சொன்ன மாதிரி நான் செத்து இருந்தா என்ன ஆயிருக்கணும்? நீ பாரு எவ்வளோ நல்லா கர்த்தர் நம்ம ஆசீர்வச்சிருக்காரு பாரு. அவசரப்படக்கூடாதுமா, அவசரப்பட. சிலருக்காக வந்து இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சிலை கட்டுரு, பொண்ணுக்கே சிலை எடுத்துக்க மாட்டாங்க, பத்திரிக்கை தான் வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அட்டன் பண்ண போகிறாள், அந்த கல்யாணத்துக்கு என்ன சிலை கட்ட? இருமா, பொண்ணுக்கே முதல் எந்த சிலை, பொண்ணே யோசிக்கல, நீயே யோசிக்க. இப்படித்தான் நம்ம எல்லாமே நாளை குறித்து பயந்து இன்னைக்கு சாகணுன்றதான் பிசாசோட நோக்கம். இந்த சில மாதங்களில் எதெல்லாம் மோசமா இருக்கும்னு நான் நினைச்சு என் வாழ்க்கையில அதுக்கு முன்னாடியே இந்த காரியங்கள் எல்லாம் ஃபிட் பண்ணணும்னு நான் நினைச்சேனோ, ஆனா தேவன் வேணாம் அமைதியாருன்னு சொன்னாரோ, இந்த சில மாசங்களை சொல்றேன், அதெல்லாம் நான் எதெல்லாம் வேற மாதிரி இருக்குன்னு நினைச்சேனோ அதெல்லாம் சிறப்பானதா இன்றைக்கு நல்ல வேலைடா, நான் ஃபிட் பண்ணலடா. தேவன் எவ்வளவு நல்லவர். அவருக்கு தேவை அமைதியா இருக்கிறவன் தான். அமைதியா இருந்தாலே போதும். யாக்கோபில் அந்த வசனம், பயிரிடுகிறவன் வந்து நம்பிக்கையோடு காத்திருக்கானா எப்படி வரும்னு. இங்கெல்லாம் வயதில் நான் விதைச்சிருக்கிறேன், தேவன் சொன்னப்போ ராஜ்யத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்த நாள் காலையில் நான் பணக்காரன் ஆகலை, ஆனால் ஒன்று தெரியும், நான் விதைச்சது, விதைக்கிறவன் தூங்கினாலும் விதைகள் ஒரு நாளும் தூங்காது. 2 பேர் கூட்டத்துக்கு போகிறோம், என்கிட்ட ஒரு 100 ரூபா நோட்டு இருக்கு, அவன்கிட்ட ஒரு 100 ரூபா நோட்டு இருக்கு. கர்த்தர் 2 பேர்கிட்ட விதைன்னு சொல்கிறாரு. அவன் தெளிவாக 2 ரூபா நோட்டை விதைச்சிட்டு 98 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போயிடுறான். நான் தேவன் சொன்னார் விதைச்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் பணக்காரனாகலை, அதே அவன் டீ கடையில் தான் நானும் நிற்கிறேன், அவன் டீ குடிக்கிற இடத்துலையே நானும் நிற்கிறேன்.
அவன் ஒரு வடையை வாங்கி பாதி நம்மள்ட்ட பிச்சு கொடுக்குற மாதிரி நானும் வடையை வாங்கி பாதி பிச்சு கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த நாள் எங்களுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், தேவன் சொன்னால் அது இன்றைக்கு நடக்காவிட்டால் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும் என்று. 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, நீ திரும்பி பார்க்குறோம் அதே கடையில் தான் இன்னைக்கு வேலை சாப்பிட்டுட்டு இருக்காது, வேற விஷயம். ஆனால் நம்ம அந்த கடை இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸை வேலை பேசிக்கிட்டு இருக்கிறோம். கை தட்டுங்க, நான் ரொம்ப சீரியஸான மேட்டரை பேசிட்டு இருக்கிறேன். உடனே மாற்றங்கள் இல்லை. அதனால நீங்க மனசு தளர விடவே கூடாது. கூடாரத்தில் குடியிருந்தானா, பரதேசிமா இருந்தானா, ஆனாலும் பொறுமையோட காத்திருந்தானா. கர்த்தர் சொன்னதை பொறுமையோட காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அச்சரம் பிசகாமல் அப்படியே உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பதறாதிருங்கள், அமைதியா இருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். எல்லாம் அப்படியே நடத்துவார், அப்படியே நடத்துவார். தேங்க்ஸ் மாத்திரம் பண்ணுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிற தைரியமாய் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர்ல இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசித்து நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். 6:11-12 வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். அப்ப பாருங்க, இது எல்லாம் ஃபேமிலி வேர்டு. இவங்க எல்லாம் அண்ணன் தம்பிய, இவங்க எல்லாம் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் காணிக்க, விசுவாசம் ஜெபம், விசுவாசம் காணாதவளை குறித்த எதிர்பார்ப்பு, விசுவாசம் கீழ்ப்படிதல், விசுவாசம் நீடிய பொறுமை. இந்த வார்த்தைகள் எல்லாம் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க, அண்ணன் தம்பி, கூட பிறந்தவன், உடன் உற்ற தோழர்கள், இதெல்லாம் ஃபேமிலி வேர்ட்ஸ். ஆமாம், ஒருத்தனை தொட்டிங்கன்னா அடுத்தவன் வந்துடுவான். இவங்க எல்லாம் ஒரே குரூப்பு. ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், சாமர்த்தியம், இதெல்லாம் ஒரே சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க. நீ காலையில் கர்த்தர் சொல்லி, ஞானம்னா எதிரா, புத்தினா இது, அறிவுனா எதிரா. ஞானம் இருந்து அறிவு இல்லாமல் இருக்கலாம்டா, ஞானம் அறிவு வந்து புத்தி இல்லாமல் இருப்பேன்டா, புத்தி இல்லாதனா எதுனா, அறிவு இல்லாதனா, சாமர்த்தியம் எப்படிலாம் பேசு, விவேகம்னா என்ன, அதெல்லாம் பேசுகிறப்ப கேட்குறப்ப இவங்க எல்லாம் ஒரே குரூப்பாடா, வேற வேற. விவேகம் அப்படின்னு நான் சொன்னேன். விவேகம்னா இந்த வேகத்துக்கு ஆப்போசிட் தானே. வேகமாக செய்வேன் ஒருத்தர் விவேகம் இல்லை தம்பி. விவேகம்னா வேகத்துக்கு ஆப்போசிட் கிடையாது. கர்த்தர் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எங்கே வேகமாக செய்யணுமோ அங்கே வேகமாகவும், எங்கே வேகம் இல்லாமல் செய்யணுமோ அங்கே வேகம் இல்லாமல் செய்கிறது தான் விவேகம்னாரு. அப்போ விவேகத்துக்குள்ள என்ன இருக்கு? வேகமும் இருக்கு. வேகம் வெளியே வேகம் இல்லை, விவேகத்துக்குள்ள அந்த வேகம் எப்போ வேகம் கொடுக்கணும், எப்போ வேகம் கொடுக்கணும், அதுதான் விவேகம். இப்போ இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி வேர்ட்ஸ். இது இருந்தால் அது இருக்கும், இது இருந்தால் அது இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்க, வேலை வெட்டி இல்லாமல் ஒரு குடிச்ச ஒரு பக்கம் உட்காந்து இருப்பாங்க. அப்போ இவன் எங்கே தரலாம், அவன் எங்கே தரலாம், எல்லாம் ஒரே துறையில் உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஒரே ஏரியாவில் இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் எபிரேயர் 11 உட்காந்துருக்கிறாங்க. யாரு? காணிக்க, கையத்தட்டு, விசுவாசம், கீழ்ப்படிதல், பொறுமை, அப்படி பேரும் எபிரேயர் 11 வால்ல அப்படி ஏறி உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருக்கா. ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினாலும் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. நீங்க யாரை பின்பற்றணும் தெரியுமா? எடுத்த கவத்தை குரூப்பை பின்பற்றக்கூடாது. அதாவது நடந்தா இது, நடக்காட்டியா இது அப்படிலாம் போகக்கூடாது. மணந்தால் மகாதேவி மரணதேவி, உடனே நைட்டே மாடியிலேருந்து கூச்சி காலையில் செத்துருவேன் என்கிற இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. அவங்க எல்லாம் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்காமலே போயிடுறவங்க. ஆனால் ஒன்று குரூப் இருக்கான். அவங்க யாருன்னா, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். கரங்களை தட்டி சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து. அடுத்த வசனம், உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று. அப்படியே ஜாக்கிரதையை, அப்படிதான் இருக்கா, ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். ஓகே, 10:36 வாசமா. என்ன அழகான வார்த்தை.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பக்கத்துல அப்படி மெதுவா தோல்ல கையை போட்டு சொல்லுங்க. தேவன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்குது. உங்களுக்கு விட்டமின் இ தேவையா இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல, விட்டமின் ஏ தேவையா இருக்கு. டாக்டர் சொல்ற மாதிரி இங்கே எப்ரே ஆக்கியன்னு சொல்றான், பொறுமை உங்களுக்கு தேவையா இருக்கு.